ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இடிலாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் அன்பின் வாழ்த்துக்களை நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடங்கள் கணக்காயிருக்குது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அவருடைய உயிர்த்தெழுந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். அன்பின் வார்த்தைகளை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை இந்த தேசம் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். எப்படி என்று கணக்கு சொல்கிறோம் சகோதரனே சகோதரியே, கிபி கிமு என்று 2 பிரிவுகளை இந்த உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறது. கிபி கிமு அப்படி என்றால், கிமு என்றால் கிறிஸ்து இயேசுக்கு முன்பாக, கிபி என்றால் கிறிஸ்து இயேசுவுக்கு பின்பாக. இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே மகிமையில் வல்லமையில் உயிரோடு எழும்பின இந்த நாள் தான் நமக்கு ஈஸ்டர் தினமாக உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் வந்தாலும் இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்கிறத யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லாருடைய இருதயத்திலும் இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். எனக்காக இயேசு வந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காகவே அவர் மரித்தார், எனக்காகவே இந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை மாத்திரம் உங்கள் இருதயங்களை நல்ல பதித்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட உலகம் எங்கும் இருக்கிற இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இனிய ஈஸ்டர் தின வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொரு இருதயத்தோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.